Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போன உடனே ஆர்டர் பண்ணுற ஆர்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் ஒன்று. ஆனால் இது எத்தனை வீடியோ பார்த்து நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டே வராது. நான் கடைசியாக இந்த ரெசிப்பியை நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட்டை விடவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நான் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் ஆனியனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். இந்த ஆனியன் நல்லா வதங்கி ஒரு பிங்க் கலரில் டேர்ன் ஆகும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ இதோட ராஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். அதனால் பொறுமையாக வதக்கி விட்டுட்டு அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஸோ ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ணலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன்று ஒன்றா. இப்போது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே ஒரே சின்ன ஸ்பூனில் தான் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். இதோட டேஸ்ட்டே இந்த கிச்சன் கிங் மசாலா தான். இதை ஆட் பண்ணுறதுனால தான் அந்த ஃப்ளேவரே கிடைக்கும். நான் இன்றைக்கி ஆச்சி பிராண்ட் கிச்சன் கிங் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளையே சேர்க்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து 12 முழு முந்திரி பருப்பை கொஞ்சமாக, அதாவது 1/4 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஆட் பண்ண உடனே நம்ம கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். இப்போது அது கூடவே இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பால் அதிகமாகவும் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு, ஃப்ளேவரு, கன்சிஸ்டன்சி எல்லாம் சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு மறுபடியும் குக் பண்ணலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இருந்தாலும் அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இப்போது பன்னீர் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரம்பிள்டு பன்னீரை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி க்ரம்பிள்டு பன்னீர்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போது பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இன்கேஸ் நீங்கள் பன்னீரை ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் அல்லது ஜாகரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா அந்த வாசனை வரணும்.
அதனால் மூடி வச்சு மறுபடியும் இதை கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணுங்கள். மூடி வச்சு குக் பண்ணிங்கனாலும் அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போவே பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் கசிஞ்சு வெளியில் வர்றதெல்லாம் தெரியும். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை இலை இருக்கு இல்லையா, கசூரி மேத்தி, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வர்றதுக்காக செய்கிறது. இதில் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் இனிப்பு கசப்பு எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ மூடி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.